அது மனிதர்கள் வந்து தினமும் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, அவங்க குளிக்க வேண்டியிருக்கு, பல்லு துலக்க வேண்டியிருக்கு, உடம்ப தேய்ச்சி குளிக்க வேண்டியது. இப்படி வந்து ஏன் இருக்காங்க? மற்ற உயிரினங்கள்லாம் என்ன பல்லு துலக்குதா? ஆனால் மனிதர்கள் பல்லு துலக்கலைன்னா, குளிக்கலைன்னா நார ஆரம்பிச்சிருது, உடம்பெல்லாம் நார ஆரம்பிச்சிருது. அதுவே பார்த்திங்கன்னா ஆடு மாடு ஏதாவது பல் விளக்குதா? அந்த உலகத்தில் எத்தனையோ உயிரினங்கள் இருக்குது. எதுவும் இந்த நாற்றம் அடிக்கிறதே கிடையாது. ஆனால் மனிதர்களோட சேர்ந்த இந்த நாய்களுக்கு நாற்றம் அடிக்கும் குளிக்கலைன்னா. மனிதரோட சேர்றதுனால, மனிதர்கள் சாப்பிட்ற சாப்பாடை சாப்பிட்றதுனால அதுகளுக்கு அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் வரும். ஆனாலும் ஒரு மனிதர்களைப் போல இல்லை, அதெல்லாம் பல்லு துலக்கிறது இல்லை நாய்கள்லாம். அந்த நாய்களோட நாக்கெல்லாம் ரொம்ப சுத்தமாக இருக்கும். பிற உயிரினங்களோட நாக்கெல்லாம் அவ்வளோ சுத்தமாக இருக்கும். அப்போ அவங்கெல்லாம் பல்லு துலக்கிறது இல்லை, நமக்கு மட்டும் ஏன் அப்படிங்கிற கேள்வி எல்லாத்துக்குமே இருக்க தான் செய்யுது. வேறு ஒன்றும் இல்லைங்க, நம்மளாம் நோயாளிகள், மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். மனிதர்கள் யாருன்னா மனம் எனும் நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அதனால்தான் வந்து அதோட இதுவே என்னென்னா இதான் பிரச்சனை. மனம்ங்கிற நோய் என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா, இந்த மாதிரி டெய்லி குளிப்பாட்டணும், அவங்கள குளித்தாதான், இல்லைன்னா நார ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். நீங்கள் குளிக்கலை பல்லு துலக்கலை அப்படின்னா என்ன ஆகும்? அவ்வளோதான். உடம்பு வந்து ஏதாவது பல நோய்கள் வர ஆரம்பிச்சிடும், தோல் நோய்கள் வர ஆரம்பிச்சிடும், பல்லு சொத்தையாக மாற ஆரம்பிச்சிடும். இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஹீட்டுனால, உடம்பு சூட்டுனால பலவித பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். நோயால் கடைசியில் இந்த உடம்பே இறந்து போயிடும். அப்போ இந்த உடலை தினம் நம்ம என்ன பண்ணோம்? பல்லு துலக்க வேண்டியிருக்கு, குளிக்க வேண்டியது, அழுக்கு தீர குளிக்க வேண்டியது இருக்குது. இப்படி அப்புறம் வந்து ஆயிருந்தால் குண்டி கழுவ வேண்டியிருக்கு. பிற உயிரினங்கள் குண்டி கழுவுறதில்லை. அப்போ இதெல்லாம் மனிதர்கள் செஞ்சு மனிதர்களை தயார்படுத்த வேண்டியிருக்கு. ஒரு போராட்டம். ஏன்னா மனம் என்னும் நோயால் மனிதர்கள் பாதிக்கப்பட்டாங்க. அந்த மனம்ங்கிற நோய் தான் நமக்கு பாதுகாப்பு கூட. அந்த நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. நமக்கு நோயே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த மனம்ங்கிற நோயே இல்லைன்னா நம்ம பிற உயிரினங்களை போல் தான் நம்ம வாழ்ந்துட்டுருப்போம். அப்போ என்ன பண்ணுவோம்? சிங்கம் வந்து நம்மளை கடிக்கும், சிறுத்தை வந்து நம்மளை கடிக்கும், ஒரு உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்குவோம், முதல்ல வந்து நம்மளை கவ்விட்டு போயிடும், இப்படி ஒரு பாம்பு நம்மளை முழுங்க ஆரம்பிச்சிடும். இப்படி ஒரு உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிப்பதை விட இந்த மனம்ங்கிற நோயால் நம்ம பாதிக்கப்படுறது எவ்வளோ மேலானது அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம். அப்படி தானே? மனம்ங்கிற நோய் எவ்வளோ பெருசு நோயாக இருந்துட்டு போட்டும்பா, நம்ம உயிரோடவாக இருக்கணும். இந்த மாதிரி உணவு சங்கிலிக்குள்ளே மாட்டிக்கிட்டு நம்ம சாகலைல்ல. அப்போ இந்த மனம்ங்கிற நோய் தான் நம்ம மனிதராக மாறியதுக்கே காரணம். மனிதராக நாம ஏன் மாறணும் அப்படின்னா அது மனம்ங்கிற நோய் தான் காரணம். எதுக்காக நம்ம வந்து மனம் என்னும் நோய் நமக்கு வந்தது? மரண பயம். காடுகளில் வாழும்போது நமக்கு ஏற்படுகிற ஒரு மரண பயம். அந்த மரண பயம்தான் நமக்கு வந்து மனம்ங்கிற நோய்க்கு வர்றதுக்கு காரணமாக இருக்குது. காடுகளில் எவ்வளோ அச்சுறுத்தல், நீங்கள் காடுகளில் போய் வாழ்ந்தால் தெரியும் எவ்வளோ பெரிய அச்சுறுத்தல் நமக்கு இருக்குது. அந்த பிற உயிரினங்களை பாருங்கள், சிங்கம் அவ்வளோ பெரிய காட்டெருமை, யானையை கூட சிங்கம் என்ன பண்ணுது? வீழ்த்திடுது. சிங்கத்துக்கு என்னென்னா யானையை கடித்து சாப்பிடணும் அப்படி இல்லை, ஒரு யானையவே நான் வீழ்த்துறேன் அப்படிங்கிறது அது பெருமை. அவ்வளோ பெரிய யானையவே நான் வீழ்த்துறேங்கிறது அந்த சிங்கத்துக்கு பெருமை. எப்படி யானையை வீழ்த்த முடியும்? என்னென்னா இப்போ வந்து சிங்கத்தை யானையோட காலை கடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, காலை கடிச்சிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த யானை என்ன பண்ணும்? வலியில் உட்காந்துரும். அல்லது எப்படியாவது அந்த யானையோட முதுகில் ஏறிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த முதுகில் ஏறி கடிச்சதுன்னா அந்த வலி தாங்க முடியாமல் யானை அப்படியே உட்காந்துரும். அப்புறம் எங்கெல்லாம் கடித்தா மென்மையான பகுதி இருக்கோ அந்த மாதிரி கடித்து அது ஒரு பெருமை. அது சிங்கத்துக்கு ஒரு பெருமை. குதிரை கடிக்கிறது அப்படின்னு சொல்லி அதுலேருந்துலாம் நம்ம இன்றைக்கி தப்பிச்சிருக்கோம். அதுக்கு இந்த நோயோடு இருக்கலாம், தினம் பல்லு துலக்கலாம், தினம் ஆயிருந்தால் குண்டி கழுவலாம், உடம்பை தேய்ச்சி நல்லா குளிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பே இல்லை, பாதுகாப்பாக நம்ம வாழ்கிறோமே. அதுக்கு தான் நம்ம ஒருத்தர் உதவி வேறு செஞ்சுக்கிறோம். ஏன் மனிதர்கள் உதவி செஞ்சுக்கிறாங்க? காரணம் இந்த மனம்ங்கிற நோயால் நம்ம பாதிக்கப்பட்டிருக்கோம். மனம் என்கிற நோயாளிகள் நாம் எல்லாம். அந்த நோயாளிகளுக்கு இந்த உதவியெல்லாம் தேவைப்படுது. நம்ம வீடெல்லாம் இது வந்து ஒரு மருத்துவமனை மாதிரி, ஐசியூ வார்டு மாதிரி இது வந்து வீடெல்லாம் பார்த்திங்கன்னா இது ஒரு மருத்துவமனை. நம்ம சுற்றுப்புறத்தெல்லாம் தூய்மையாக வச்சுக்கணும். மனிதர்களுக்கு பயம். ஏன் தூய்மையாக வச்சுக்கிறோம்? நம்ம உடம்பை ஏன் தூய்மையாக வச்சுக்கிறோம்? நோய்களை பற்றி அச்சம். அதுபோல் சுற்றுப்புறத்தை நாம் ஏன் தூய்மையாக வச்சுக்கிறோம்? ஏதோ பூச்சிகள் எதுவும் வந்துடக்கூடாது, மரண பயம், பாம்புகள் வந்துடக்கூடாது, தெளிவாக தெரியணும். சுத்தமாக இருந்தால் அதில் பூச்சி இருக்கா இல்லையான்னு தெளிவாக தெரியும். அதுக்காக தான் நம்ம சுத்தமாக வச்சுக்கிறோம். அந்த மனம்ங்கிற நோய் வந்து நமக்கு வந்து மரண பயத்தினால் வந்தது. அந்த அப்போ மனம்ங்கிற நோய் வந்து கட்டுப்பாடை கடந்து விடக்கூடாது, கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கணும். அது குணப்படுத்த முடியாது, அவ்வளோதான். அது இருக்கிற வரைக்கும் இருக்கிறது நமக்கு நல்லது. அப்போ அது கட்டுப்பாட்டோடு இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்? இந்த மாதிரி மரண பயம் இல்லாத ஒரு சூழலில் வாழ வேண்டும். இப்போ காடுகளில் வாழ்ந்தப்போ நமக்கு மனம்ங்கிற நோய் வந்தது மரண பயத்தின் காரணமாக. அப்போ சிங்கம், புலி, கரடிலாம் இருந்துச்சு. சரி, இப்போ அந்த மனம்ங்கிற நோயை கட்டுப்படுத்தணும்
அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த அச்சுறுத்தல் இல்லாமல் வாழணும். சிங்கம் கரடி என்னை எதுவும் கடிக்காது, சிங்கம் புலிகள் சுற்றி எதுவுமே இல்லை, அப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன். இந்த நிம்மதியான தூக்கத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? சுத்தமாக வச்சுருக்கோம். சுத்தங்கிறது என்னது? உடம்பு மட்டும் சுத்தம் பண்ணுறது கிடையாது, அது வீடு வாசலில் சுத்தம் பண்ணுறது கிடையாது. அது மாதிரி இந்த நம்ம வாழ்கிற பகுதிகளில் நமக்கு மிருகங்கள் எதுவும் இல்லாமல் இருக்கணும். இதுதான் சுத்தம். மிருகங்கள் நமக்கு அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்கணும், பாம்பு இல்லாமல் இருக்கணும், ஒரு புலி இல்லாமல் இருக்கணும், சிங்கம் இல்லாமல் இருக்க வேண்டும், சிங்கங்கள் இல்லாமல், முதலைகள் இல்லாமல் நாம் வாழ்கிற பகுதி, நடமாடுகிற பகுதி, இங்கே எதுவும் சிங்கங்கள் எதுவும் இல்லை. இதுவும் சுத்தம். இது ஒரு தூய்மை. எவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் பாருங்கள். நம்ம தூய்மை அதை பார்த்து சுத்தமாக வச்சுக்கிறோம். நம்ம பார்வையில் ஒரு பயமே இல்லை, ஒரு மரண பயமே இல்லை. அது மாதிரி மனிதர்களில் திருடர்கள் கொலைகாரர்களும் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்கள பார்த்தாலும் நமக்கு பயம் வந்துடும். நம்பிக்கை மிகுந்த மனிதர் இவன் நம்பவே கூடாது அப்படின்னா அவங்கள பார்க்கவே கூடாது. ஒரு சிங்கத்தை பார்க்குறக்கும் அவனை பார்க்குறோம் ஒன்று தான். சிங்கத்தையும் நம்ப முடியாது, நம்பிக்கையற்ற மனிதர்களையும் பார்க்கக்கூடாது. அப்போ நம்பிக்கையாக இருக்கணும். அப்போ தான் சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்பிக்கையானவர்கள், நமக்கு கெடுதல் செய்ய மாட்டாங்க, நம்மளை கொலை பண்ண மாட்டாங்க, பாலியல் வன்முறைகளில் ஈடுபட மாட்டாங்க, திருட மாட்டாங்க, நேர்மையாக இருக்கிறாங்க. அப்படின்னா நேர்மைங்கிறது ஒரு சுத்தம். இப்படி மனம்ங்கிற நோயால் அப்போ தான் இந்த மனம்ங்கிற நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. இல்லைன்னா நமக்கு பயமாக இருக்கும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏமாத்துக்காரங்க, திருடைங்க, கொலைக்காரங்க, கொள்ளைக்காரங்க, பாலியல் வன்முறையில் ஈடுபடுவாங்க அப்படின்னா, ஏமாற்றிடுவாங்க அப்படின்னா நமக்கு நிம்மதியாக தூக்கம் வராது. எப்போ திருடிட்டு போயிடுவாங்க அப்படின்னா நிம்மதியாக தூக்கம் வராது. அப்போ எல்லோரும் நல்லவங்க, நேர்மையாக நம்பலாம்ப்பா, அப்போ தான் நமக்கு நிம்மதியாக தூக்கம் வரும். சுற்றி சிங்கம் புலி எதுவும் இல்லை, அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும். சுற்றி பாம்புகள் எதுவுமே இல்லை, அப்போ தான் நிம்மதியாக தூக்கம் வரும். இது எல்லாமே சுத்தம். இதுதான் தூய்மைங்கிறது. தூய்மையாக வச்சுக்கணுன்ற நேர்மைங்கிற ஒரு தூய்மை. அப்புறம் கெட்டவங்கலாம் இருக்கக்கூடாது, அது ஒரு தூய்மை. தீயவர்கள், கொள்ளைக்காரர்கள், பாலியல் வன்முறை இவங்கெல்லாம் இல்லை, நம்ம நிம்மதியாக தூங்கலாம். பாம்பு இல்லை, அல்லது சிங்கம் புலி இல்லை, இதெல்லாம் தூய்மை. தெளிவாக கொஞ்சம் கூட சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தூய்மையாக இருக்கிறோம் நம்ம. இதுதான் மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். நமக்கு இது தேவை. அப்போ தான் இந்த மனம்ங்கிற நோய் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. அப்போ தான் மனிதர்களுக்கு வேறு நிம்மதியாக தூக்கம் வேறு தேவையாக இருக்குது. பிற உயிரினங்கள் நம்மளை மாதிரி தூங்குறது இல்லை. அவைகள்லாம் ஒரு பறவை மரத்திலே உட்காந்து தூங்குது, ஆனால் நம்ம குடிசையில் கால் நீட்டி படுத்து தூங்குகிறோம். அப்படின்னா என்ன? நமக்கு அப்படி ஒரு தூக்கம் தேவை. நம்மளாம் நோயாளிகள். நம்மளாம் மருத்துவமனையில் படுக்க வச்சு அது மாதிரியான ஒரு நோயாளிகள் தான். ஒவ்வொரு வீடும் ஒரு மருத்துவமனை தான். மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்ட நமக்கு இந்த மனிதன் இந்த உயிரோடு வாழ்கிற வரைக்கும் நமக்கு இப்படி ஒரு ஏற்பாடு தேவையாக இருக்கிறது. நம்மளாம் நோயாளியாக தான் வாழ்கிறோம். நோய் தான் நமக்கு பாதுகாப்பு. நம்ம என்னப்பா அது தெரியாமல், நாம் மனம் என்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் என்பது தெரியாமல் என்ன பண்ணுறோம்? இன்னும் பல வித கட்டுப்பாடுகளே இல்லாமல் நோய்களை உணவுகளை சாப்பிட்டுட்டு, நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு மேலும் அதிகப்படியான நோய்களை உருவாக்கிக்கொள்ளும். ஆஸ்மா, வீசிங்கு, சர்க்கரை நோய், புற்றுநோய், எய்ட்ஸு, அது இதுன்னு இப்போ ஏராளமான நோயை வரவழைச்சி. ஏற்கனவே நீ ஒரு நோயாளி, அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கணும். அதுக்கே ஒரு ஒழுக்கம் நேர்மையெல்லாம் இருந்தால் தான் அது கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அந்த மனம்ங்கிற நோய் கட்டுப்பாட்டில் இருக்கும். இது தெரியாமல், நீ மனம்ங்கிற ஒரு நோயாளிங்கிறதே தெரியாமல் நீ என்ன பண்ணுற? மேலும் மேலும் தப்பு பண்ணுற. சரக்கு அடிக்கிற, தம் அடிக்கிற, கண்ட உணவுகளை சாப்பிட்ற, பேக்கரி உணவு, வெள்ளைச்சீனி கலந்த உணவு, அப்படி இப்படின்னு கண்டதையும் சாப்பிட்ற, மாமிசெல்லாம் சாப்பிட்ற. அப்போ தான் இந்த ஆஸ்மா, வீசிங்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா நோயெல்லாம் வருது. இப்போ ஒருத்தர் ஏற்கனவே அவர் சுகரு, ஆஸ்மா, வீசிங்க, அவர் சரக்கு அடிக்கிறாரு, கல்லீரல் போயிடுச்சு அவருக்கு, ஆனால் அவர் சரக்கு அடிக்கிறாரு, கண்ட்ரோல் இல்லாமல். அப்போ அது எப்படி இருக்கும்? அதுபோல் தான் நம்ம ஏற்கனவே மனம்ங்கிற நோயாளிகள். அப்போ நம்ம எவ்வளோ கட்டுப்பாடோடு இருக்கணும்? ஒருத்தர் இப்போ மஞ்சக்காமலை, கல்லீரல்லாம் போயிடுச்சு, ஆனால் அவர் சரக்கு அடிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் ஏற்கனவே கல்லீரல்லாம் போயிடுச்சு, அப்போ நீ சரக்கே அடிக்கக்கூடாது. அதுபோல் தான் நம்மலாம் ஏற்கனவே மனம்ங்கிற நோயால் பாதிக்கப்பட்டவர்கள். அப்படி இருக்கும்போது நாம் எந்த உணவு சாப்பிடணும்? உணவில் கட்டுப்பாடோடு இருக்கணும், வாழ்க்கையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அதெல்லாம் இல்லாமல் ஏற்கனவே நம்ம மனம்ங்கிற நோயாளிகள், ஏற்கனவே மரண பயத்தில் நம்ம இருக்கோம். மேலும் மரண பயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி நிறைய குற்றங்களை பண்ணுறது, வேகமாக போகிறது. ஏற்கனவே நீ ஒரு பயந்தாங்கொழி தானே. மரணத்தை பார்த்து பயந்தானே காடுகளை விட்டு வெளியில் இன்றைக்கி நம்ம ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம். மேலும் தகாத உணவுகளை சாப்பிட்டு நோயை வரவழைச்சிக்கிட்டு மரண பயத்தை இன்னும் அதிகப்படுத்துறது. அதனால் நம்மளாம் மனம்ங்கிற நோயாளிகள். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். மனம்னா என்ன? அது ஆத்மா, கீத்மா, உப்மா அப்படின்னு சொல்லி கதை விடாமல், தவறுதலாக புரிஞ்சிக்காமல் நம்ம மனம்ங்கிற நோயாளியால், மனம் என்பது ஒரு நோய், நம்மளாம் நோயாளிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சார் சொல்லுங்கள்.